என்ன நம்ம ஊருக்கு போனால் ஒரு அப்டேட்டும் இல்லைன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து சன்ரைஸ் ஆகுது. சன்ரைஸ் ஆகாதுக்கு முன்னாடி ஆடு மாடெல்லாம் ஓட்டி வந்து கட்டி ஆகணும். வில்லேஜ் லைஃப்னா அப்படி தான். சும்மா ஆடு கம்மி தாங்க, ஒரு 6 ஆடு, மாடு ஒரு 4, 5 மாடு இருக்குது. வந்து ஓட்டிகிட்டு வந்து கட்டியாச்சு. வயலில் ஒன்றும் பயிர் இல்லை, இனிமேல் தான் பயிர் பண்ணணும். அப்புறம் அம்மா வந்து காலைல இட்லி வந்து அவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நல்லா போக போகுதுங்களா. அப்பா வந்து இந்த நான் வந்து பையன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு தடவுடன்னு ஒரு கோழியை பிடிச்சி, நாட்டுக்கோழிங்க, இன்றைக்கி வந்து உப்பு கறி இந்தாங்க வெட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். நல்லா ஒரு ஹாப்பி தான் அப்பாவுக்கு. ஸோ அதனால் அப்பா இது பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம ஆடு மாடு பிடிச்சி கட்ட போயிட்டேன். இன்றைக்கி வந்து இதான் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டுக்கோழி. மற்ற கோழி கறினா கடையில் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நாட்டுக்கோழி நம்ம வீட்டில் வளர்க்குறாங்க தான். கோழி குண்டு ஒரு டைம் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய கோழிங்க நாட்டுக்கோழிங்க இருக்குது. இன்றைக்கி வந்து உப்பு கறி தான். அந்த பக்கம் தம்பி தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் டீ குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதான் மார்னிங் வந்து நம்மளோட வீட்டோட ஷெட்யூல். இப்படி தான் காலையில் கிராமத்தில் வந்து வாழ்க்கை போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள்.